பட்டர் பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி இந்த பிஸ்கட் பண்ணுறதுக்கு 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேங்க. நல்லா பீட் பண்ணிக்கிறேங்க. 100 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நல்லா க்ரீமியாக சுகர் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாங்க. இப்போ 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேங்க. நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுமே 1 ஸ்பூன் சோள மாவு எடுத்துருக்கிறேங்க. அதையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கையை வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மைல்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி இல்லைனா பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பட்டர் ஷீட் போட்டு நல்லா ஒரு உருட்டி விட்டுக்கலாம். பட்டர் ஷீட் அப்படியே மூடி சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா விரித்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணிக்கிறேங்க. உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பாத்திரத்தோட மூடியை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இதை நான் அப்படியே ஒரு டின்க்கு மாதிரி 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கிறேங்க. சூப்பரான டேஸ்டான பட்டர் பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.